Welcome students, this is our 6 channel. So இப்போ நம்ம வீடியோ போட்டதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வரீங்க. ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம வீடியோ கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா +2 +1 சரிங்களா, அந்த எங்களுக்கு சம்ஸ் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கண்டிப்பாக as much as possible soon we can upload. சரியா, we will upload. அதுக்கப்புறம் இன்னொன்று +1 +2 ஓட பேசிக்ஸ் முதல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து போன ஷார்ட்ல பார்த்தீங்கன்னா 3 வீடியோ வந்து சீரீஸ் 1, 2, 3 ரிலீஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. அந்த வீடியோவில் செட்டு அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தேன். ஓகேவா, அது +1 10th எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ +2 மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த இன்வர்ஸுக்கு வந்து என்ன மைனர் கோஃபேக்டர் அப்படின்ற ஒரு பேசிக் வந்து தேவைப்படுது. அந்த மைனர் கோஃபேக்டர் பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம். இது வந்து 11th பிஸ்னஸ் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வருது இந்த கான்செப்ட்டு. அப்புறம் 11th மேக்ஸ்லேயும் வந்து 7th சாப்டரில் எடுத்த உடனே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, பேசிக்காக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா, இப்போ மைனர்னா என்ன சார் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மைனர் அந்த வார்த்தை, மைனர் கோஃபேக்டர்னா எனக்கு புது வார்த்தையாக இருக்குது சார், என்ன சார் அப்படின்னா அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். சரியா, இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸை வந்து டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸை வந்து ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட்டுக்கோ மேட்ரிக்ஸ்க்கோ வந்து நீங்கள் மைனர் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். சரியா, இப்போது நீங்கள் இந்த மைனர் டெஃபினேஷன் பாருங்களேன். மைனர் இஸ் எ டெலிஷன் ஆஃப் ith row and jth column அப்படின்னு இருக்கு. ith row jth column அப்படின்னா என்னது அப்படின்னா, ரோ காலம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஹாரிசான்டலாக நம்ம கணக்கு பண்ணோம்னா அது வந்து ரோ, வெர்டிகலாக கணக்கு பண்ணோம்னா அது வந்து காலம் இல்லையா. அதுதான் சார் ith row jth column அப்படின்னா. இப்போ இதில் எத்தனை ரோ இருக்கு? 2 ரோ இருக்கா, அப்போ i = 2 அர்த்தம். எத்தனை காலம் இருக்கு? 2 காலம் இருக்கா, அப்போ j = 2 அர்த்தம். அப்போ இது ஆர்டர் என்ன வரும்? 2/2 வருமா? 2/2 வரும். அப்போ இது வந்து i = 3 j = 3னா ஆர்டர் வந்து 3/3 வரும். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா. மைனர் இஸ் எ டெலிஷன். டெலிஷன்னா எந்த எலிமெண்ட் நீங்க மைனர் கண்டுபிடிக்கிறீங்களோ அது என்ன பண்ணிடணும், அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு மற்றதான் ஆன்சர். சரி, இப்போ வந்து find the minors and cofactors of the elements of the following determinants கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு மைனர் கோஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இப்போ மைனர் இந்த 2/2 மேட்ரிக்ஸ்னால உங்களுக்கு 4 எலிமெண்ட் இருக்கும் உள்ள. 4 எலிமெண்ட்டுக்கு 4 மைனர் வரும். அதே மாதிரி 4 கோஃபேக்டர் வரும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஒருவேளை 3/3 ஆகுதுன்னா 9 எலிமெண்ட் வரும்ல, 9 எலிமெண்ட் 9 கோஃபேக்டர் வரும். அவ்வளோதானே, அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 5, 20, 0, -1 நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, மைனர் கண்டுபிடிக்கணும். இப்போ மைனர் ஆஃப் 5, மைனர் ஆஃப் 5, மைனர் ஆஃப் 20, மைனர் ஆஃப் 0, மைனர் ஆஃப் -1 போட்டுருக்கும். ஓகே, அதெல்லாம் சார் M11 M12 அப்படின்னா மைனருக்கு சிம்பிள் வந்து அவன் என்ன சொல்றான்னா கேபிட்டல் M சொல்றான். ஓகேவா, இப்போ பாருங்க ஏ மேட்ரிக்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா. மேட்ரிக்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மேட்ரிக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம என்ன சொல்றோம், ஸ்மால் ஏன்னு மார்க் பண்றோம். அப்புறம் அதோட இடம், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா 1 1, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமா 1 2, அதோட இடத்தை குறிக்கிறோம். சரியா, ஸோ A11 A12 மாதிரியே நான் அதுக்கு A11க்கு மைனர் போட்டேன்னா இது M11 ஆகிடும், A12க்கு மைனர் போட்டேன்னா அது M12 ஆகிடும். அந்த மாதிரி தான் இது M11 M12 M21 M21 M22. கிளியராக புரிஞ்சுருக்குமே. சரி, போலாமா, கவனிங்க. என்ன இப்போ பாரு, M11 நான் வந்து M11னா 5 இருக்குது, எனக்கு 5 கண்டுபிடிக்க போகிறேன். 5 கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த 5யோட இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுடணும், இந்த ரோ இந்த காலம் விட்டுடணும். என்ன அப்போ விட்டுனா இப்படி போயிடுமா, போயிடும் இல்லையா. போயிடுச்சு, மீதி என்ன இருக்கும், -1 இருக்குமா, அவ்வளோதான், அதான் ஆன்சர் -1. சரியா, அதே மாதிரி 20 மைனர் ஆஃப் 20 போடுறேன். 20னா உங்களுக்கு 20யோட காலம் 20 ரோ இந்த காலம் போயிடுமா, மீதி என்ன இருக்கும் 0. ஓகேவா, அடுத்தது இங்கே வாங்க 0னா இப்படி போயிடுமா, இந்த ரோ இந்த காலம் போயிடும், இந்த ரோ இந்த காலம், மீதி என்ன இருக்கும் 20. ஓகேவா, அவ்வளோதான். -1 வரும். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஆன்சர் தெரியுமே, -1 இந்த காலம் போய்டும், இந்த ரோ போய்டும், மிச்சம் என்ன இருக்கும் 5. இவ்வளோதான் மைனர்.
இன்னொன்று ஷார்ட்டாக 2/2ல் மட்டும் எப்படி ஷார்ட்டாக போகிறதுன்னு சொல்லட்டுமா? 5 போட்டால் 5க்கு மைனஸ் கண்டுபிடிக்கணும். அது கிராஸ் எலமெண்ட்னா இதோ 5 போட்டிங்கன்னா இது -1 வரும். சரியா? நீங்கள் நல்லா பாருங்கள், 5 போட்டால் -1 மைனரு, 5க்கு -1 மைனரு. அதே மாதிரி -1க்கு 5 மைனர், 5க்கு -1 வந்து மைனர். அதே மாதிரி -1க்கு 5 தான் மைனர். அவ்வளோதான். 2/2ல் மட்டும் இது இது இப்போ 0க்கு 20 மைனர் அப்படி பார்த்தா கிராஸ் இல்லையா? அப்போ 20க்கு என்னது 0 மைனர். பாருங்க 20க்கு 0 மைனர், 0க்கு 20 மைனர். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? சரி, இப்போ இது மைனர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன இப்போ கோஃபேக்டர் வரும். கோஃபேக்டர் டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, கோஃபேக்டர் இஸ் எ சைன்டு மைனர். சைன்டுனா என்ன சார்? உங்களுக்கு திடீர்னு சைன்டுன்னு சொல்றீங்களா சார்? வாட் இஸ் கால்டு சைன்டு சார் அப்படின்னா, சைன்டுனா பிளஸ் அண்ட் மைனஸ் எலிமெண்ட்டுக்கு தவிர மாறும். இவ்வளவுதான் சைன்டு மைனர். அப்ப சைன்டு மைனர்னு சொன்னாங்கன்னா கோஃபேக்டர் வந்து மைனரோட ஆன்சர் தான் எடுத்து எழுத போறோம். என்ன சொல்றா? சைன்டு மைனர். மைனர்னா என்ன அர்த்தம்? இந்த மைனர் இருக்கு, மைனரோட ஆன்சர் தான் எடுத்து எழுத போறேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த எலிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைன் கொடுக்கணும். சைன்னா பிளஸ் மைனஸ் கொடுக்கணும். அதை நம்ம சொல்ல போறோம். சரியா? இன்னொன்று கோஃபேக்டருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்முலாவில் சொல்றாங்க. என்னன்னா aij equal to -1 power I plus j into mij. ஓகேவா? இது வந்து உங்க புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வழி போனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபார்முலானாலே ஒரு கடுப்பாக இருக்கும்ல. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் இது எப்படி போகிறது அப்படின்னு. இப்போது மைனருக்கு வந்து M11 அப்படின்றதுனால கோஃபேக்டருக்கு வந்து A11. என்ன கோஃபேக்டர் வந்து A11. மைனருக்கு சிம்பிள் M, கோஃபேக்டர் சிம்பிள் A. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? A11, A12, A21, A22. அப்போ இதோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா? என்ன ஆன்சரு? நான் என்ன சொன்னேன்? கோஃபேக்டர் மைனரோட ஆன்சரே வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? எழுதிக்கலாமா? -1 0 25 எழுதிக்கலாமா? -1 0 25. இப்போ நான் மைனரே எடுத்து எழுதிட்டேன். ஆனால் சைன்டு மைனர். சைன் என்ன அர்த்தம்? இப்போ சைன் தான் ஓகேவா? சரி, இப்போ ஒன்றுங்கள சிம்பிளாக சொல்லட்டுமா? சைன் என்ன அர்த்தம்? 1 1 1 + 1 2 ப்ளஸ் பண்ணுங்க, 2 வருதா? 2 இஸ் ஈவன் நம்பர் ஆர் ஆட் நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா இந்த ஆன்சர் அப்படியே வரும். இதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இது சைன் மாறாது. அடுத்தது 1 2 1 + 2 என்னது? 3 3னா ஆட் நம்பர் தானே, சைன் மாறும். சைன் மாறும்னா 0க்கு சைன் மாற்ற வேண்டியதில்லை, அப்படியே விட்டுடலாம். அடுத்தது வாங்க, நான் ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இதுதான் ப்ளஸ் பண்ணி பார்க்குறேன். ரைட்டா? இதான் ப்ளஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ இது 2 1 இல்லையா? 2 1 அப்போ 2 + என்னது? 3. 3 இஸ் என்னது? ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர் சைன் மாற்றணும். கிளியரா? புரியுதா? இப்போ அடுத்து பாருங்க, நீங்களே சொல்றீங்க ஆன்சர். 2 + 2 4. 4 என்ன சார்? ஈவன் நம்பர் சார், சைன் மாற்றாதீங்க சார். அவ்வளோதான். சரியா? இவ்வளோதான் ஆன்சர் கோஃபேக்டர். மைனரும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? மைனர் கோஃபேக்டர் இப்போ என்னன்னு இந்த கிளாஸை தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. அடுத்த கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம அடுத்த கிளாஸில் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.